ஓம் நமச்சிவாய! வணக்கம் நண்பர்களே! உங்கள் ஜோதிடர் தருமராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதைப் பற்றி என்றால், 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேஷ ராசியை பற்றி இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்குது. ஒரு பக்கம் உங்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்தாலும் விரய சனி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டுட்டு இருக்கும். அதாவது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி நடக்குது, விரய சனி, விரய செலவு அப்படிங்கிறது அதிகமாக உங்களுக்கு ஏற்பட்டுட்டு இருக்கும். புதிய முயற்சிகள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்வங்கள் உருவாகிட்டு இருக்கும். புதுசாக வீடு கட்டலாமா, இல்லை இடம் வாங்கலாமா, இல்லை வண்டி வாகனங்கள் வாங்கலாமா, இல்லைனா அசையா சொத்து வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஆர்வங்கள் கொடுக்கும். அதே போன்று ஒரு சில நபர்களை பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட ஆர்வம் காட்டிட்டு இருப்பீங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் தற்போது தசா புத்தி நல்லா வலுவாக இருந்துச்சு அப்படின்னால் மட்டும் புதிய தொழில் தொடங்குங்க. புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது வெற்றி பெறும். ஒரு முறைக்கு இருமுறை உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு அதன் பிறகு தொடங்குறது ரொம்ப நல்லது. அதாவது இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் ஏற்பட போகுது அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். அதாவது வர ஜூன் 2ஆம் தேதி வரையுமே குருவை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல இருக்கிறாப்புல முயற்சி ஸ்தானத்தில் முயற்சிகளை கொஞ்சம் பின்னடைவு ஏற்படக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுட்டு இருக்கும். அந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு 4ஆம் இடத்துல கடகத்தில் உச்சம் அடைகிறாரு. அந்த கடகத்தில் குரு உச்சம் அடையும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். பழைய வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு ஒரு சில நபர்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலையும் ஏற்படும். புதுசாக வீடு கட்டக்கூடிய நிலை ஏற்படும். இடங்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் ஒரு சில நபர்களுக்கு ஏற்படும். அதே போல் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் இருந்து வந்த தடங்கள் தாமதம் அப்படிங்கிறது குறையும். படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள், நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய நிலை ஏற்படும். அதாவது பிடிச்ச ஸ்கூலில் போய் படிக்கிறது, பிடிச்ச கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறது, இது போல விஷயமும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முறையில் இருக்குது. அதே போல் உங்களுடைய தாயாருக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு சில விரய செலவுகள், மருத்துவ செலவுகள் ஏற்பட்டுட்டு இருந்தாலும் இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு தாயாருடைய உடல்நிலை அப்படிங்கிறது, ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்குமே வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுது ஏற்பட்டுட்டு இருக்கு, மின்சாதன பொருட்கள் அடிக்கடி பழுது ஏற்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு அந்த மாதிரியான விரய செலவு அப்படிங்கிறது குறைக்கப்படும். அதே போன்று குருவுடைய பார்வை பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறையில் ஏற்பட போகுது. ஏன்னா உங்களுக்கு விரயஸ்தானம் 12ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருந்து விரய செலவை ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றது. ஆனால் அந்த குரு பயிற்சிக்கு பிறகு குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 9வது பார்வையா, அதாவது 12ஆம் இடத்தை சனீஸ்வரர் பார்க்கறதால உங்களுக்கு 7.5 சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது முற்றிலும் குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். விரய செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு குறைஞ்சிடும். நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறையில் ஏற்பட்டுட்டு இருக்கும். அதாவது இந்த குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 9வது பார்வையாக சனீஸ்வரரை பார்க்கும்போது சனியோட பிடியில் இருக்கக்கூடிய நீங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலீஃப் ஆவீங்க. ஓரளவுக்கு சந்தோஷமான அமைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதாவது இந்த ஒரு வருட காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி லைஃப் அமையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உருவாகும். அந்த குருவோடைய 7வது பார்வை அப்படிங்கும்போது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாப்புல. அதாவது 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். தொழிலை பொறுத்த வரைக்கும் புதுசாக தொழில் தொடங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நபர்கள் ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்தி நல்லா வலுவாக இருந்துச்சு அப்படின்னா புதிய தொழில் அப்படிங்கிறது தொடங்கலாம். ஒரு சில நபர்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, மேல் அதிகாரி தொல்லை, சக ஊழியர்களோட ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டுட்டு இருக்கு. உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு கூட பதவி உயர்வு கிடைக்குது, சம்பள உயர்வு கிடைக்குது. உங்களுக்கு இது வரைக்குமே எந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் உங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள், இது போல விஷயங்கள் ஏற்படும். ரொம்ப நாளாக நான் வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன், என்னால் போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு பல நபர்களுக்கு சிறப்பான முறையில் ஏற்படும். கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும். வேலையை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போன்று குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 5வது பார்வையை ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாப்புல. 8ஆம் இடம் அப்படிங்கிறது வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, பஞ்சாயத்து, அசிங்கம், அவமானம், விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்பட்டுட்டு இருக்கும். அங்கே குரு பார்க்கும்போது ஏதாவது வம்பு வழக்குகள் இருந்தால் கூட அது உங்களுக்கு சாதகமான முறையில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். நிலுவையில் உள்ள வழக்குகள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான முறையில்
தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும். கொடுத்த காசு வரல, வாங்கின காசை திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரவேண்டிய காசு பணங்கள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். அதே போல் கொடுக்க வேண்டிய காசு பணத்தை நீங்கள் முறையாக கொடுத்துருவீங்க அப்படின்னு சொல்கிறது பொதுவாக. அதே போன்று இந்த குருவை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 31 வரையும் கடகத்தில் உச்சம் அடைகிறாரு. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம வீட்டுக்கு போகிறாப்புல. அடுத்த 2027 ஜனவரி 25 வரைக்குமே வந்து சிம்ம வீட்டில் இருப்பாப்புல. அப்படி வந்து அதிசாரத்தில் குரு வந்து வக்ரம் அடையும் போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள் உங்கள் ராசியை வந்து குரு பார்க்கும்போது இன்னும் ஒரு ஃபேவரான விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக நடக்க போகுது அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். அதாவது இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் 1 வருட காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அதிகமாக ஏற்பட போகுது. பெரிய 7 சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது முற்றிலும் குறைய போகுது அப்படின்னு சொல்கிறது பொதுவாக இந்த விரய சனி காலகட்டத்தில் பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது வராது. அதாவது ஜென்ம சனி காலகட்டத்தில் தான் பாதிப்பு அப்படிங்கிறது உருவாகுமே தவிர விரய சனி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு பார்வையில் நீங்கள் இருக்க போகிறீங்க. குரு பார்வையில் சனீஸ்வரர் இருக்கிறதால பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வராது. அதே போன்று உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து கேது இருக்கிறாப்புல, லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறாப்புல. பல நபர்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். பல நபர்களுக்கு காதல் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும். அதே போன்று இந்த டிசம்பர் 5ஆம் தேதி வந்து ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது ஏற்படும். அந்த டிசம்பருக்குள்ள பல நபர்களுக்கு காதல் திருமணம் ஏற்படுறது, புதிய காதல் மலரக்கூடிய நிலையும் பல நபர்களுக்கு ஏற்படும். உங்களுடைய காதலை நீங்கள் வீட்டில் முறையிட்டீங்க அப்படின்னா திருமணம் வரையும் செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்குது. அதே போன்று லாபஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது லாப நோக்கோடு செயல்படுவீங்க. லாபங்கள் அப்படிங்கிறது 2 மடங்காக உயரக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்குது. அதே போன்று இந்த புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உருவாகும். அதாவது அக்டோபர் 31 பிறகு குரு அதிசாரத்தில் வக்ரம் அடையும் பொழுது இந்த புத்திர பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பான முறையில் ஏற்படும். அதே போன்று பூர்வீக சொத்துல பிரச்சனை, பூர்வீக இடத்துல பிரச்சனை, அங்காளி பங்காளிக்குள்ள பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அந்த சொத்து சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறது. தந்தை மகன் உறவு நிலையில் விரிசல் ஏற்பட்டுட்டு இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் தந்தை மகன் உறவு நிலை அப்படிங்கிறது வெற்றிகரமாக செல்லக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் அதிகமாகவே இருக்குது. அதே போன்று டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்துல கேது வராப்புல, அதே போன்று 10ஆம் இடத்துல ராகு வர்றதால வேலைவாய்ப்பு முன்னேற்றங்கள் அப்படிங்கிற சிறப்பான முறையில் ஏற்படும். டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வண்டி வாகனங்கள் பழுது ஏற்படுறது, மின்சாதன பொருட்கள் பழுது ஏற்படுறது, இது போல விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கையாள்வது ரொம்ப நல்லது. அந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு ஒரு சில நெகட்டிவ் விஷயங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதில் மட்டும் ஒரு சில கவனமாக நீங்கள் டீல் பண்ணாவே ரொம்ப போதும் அப்படின்னு சொல்கிறது. பொதுவாக இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு ஃபேவராகவே இருக்குது, உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறது. உங்களுக்கான வழிபாட்டு தலங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களால் முடிஞ்சிச்சுன்னா இந்த வருஷத்தில் திருச்செந்தூர் முருகன் கோவில் வழிபாடு பண்ணுறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போன்ற பக்கத்தில் உள்ள ஒரு ஆஞ்சநேயர் கோவில் வழிபாடோ இல்லைனா விநாயகர் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா மேலும் சிறப்பான பலன்கள் ஏற்படும் என்று கூறி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.